அம்மா அம்மா, ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? துளசி விரதம் இருந்து மண்டி போட்டு அடிப்பிரதர்ஷனம் பண்ணி பிரார்த்தனை செஞ்சதுனாலதான் ஐயா உயிர் பொழைச்சதா பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஐயா உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே துளசி தானா. அவ பண்ண பிரார்த்தனை வேண்டுதல்னாலதான் தோஷம் களைஞ்சி ஐயா உயிர் பொழைச்சிருக்காருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கம்மா. ஒரே வதந்தியா இருக்கு. வதந்தியோ கிதந்தியோ, ஊருக்குள்ள அறிவில்லாம 1000 பேசுவாங்க. அதையெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொல்லணுமா? வேலை வெட்டி ஒண்ணு இல்லாதவங்க புத்தி கெட்டு பேசுறது எல்லாம் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. ஐயோ அம்மா, நான் சொல்ல வந்தது அது இல்லம்மா. இதுல வேற ஒரு வில்லங்கமும் இருக்கு. இப்போ ஐயாவுக்கு பண்ண மாதிரியே நம்ம விஸ்வா தம்பியையும் கைக்குள்ள போட்டுக்கிறதுக்கு ஒரு விரதம் இருந்து சாமி கிட்ட பிரார்த்தனை வச்சு அது பழிச்சிருச்சுன்னா என்னமா பண்றது? அது உண்மையோ பொய்யோ, துளசி பண்ண பிரார்த்தனைனால ஐயா பொழைச்சதா இருந்தாலும் அத நினைச்சு நாம சந்தோஷப்படலாம். ஆனா தம்பி விஷயம் அப்படி இல்லம்மா. தம்பி ஒரேடியா கைய விட்டு போயிடுவாருமா. மண்டி போட்டு அடிப்பிரதர்ஷனம் பண்ணி விஸ்வா தம்பிய தான் பக்கம் இழுத்துக்கிட்டானா என்னமா பண்றது? அந்த பயத்துல தாமா நான் சொன்னேன். ஏய், முட்டாள்தனமா பேசாத. எங்கேயாவது மந்திரத்துல மாங்கா விழுமா? அந்தரம் கட்டி குழந்தை பிறக்குமா? இவ மண்டி போட்டு விரதம் இருந்து பிரார்த்தனை செஞ்சதுனாலதான் அவர் பொழைச்சாருன்னு சொல்றத யாரடி ஏத்துப்பாங்க? அது நம்புறதே முட்டாள்தனம். விஸ்வா விஷயத்துல அவளால என்னடி பண்ண முடியும்? காசி, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி வரைக்கும் அவ மண்டி போட்டு நடந்தா கூட அவ நினைச்சது நடக்காதுடி. அவ என்னதான் குட்டிக்காரணம் போட்டு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாலும் என் புள்ள விஷயத்துல அவளால ஒரு துரும்ப கூட அசைக்க முடியாது. விஸ்வா ஏன் புள்ளடி. விரதம் இருந்து வேண்டுதல் வச்சா விஸ்வா கிடைப்பான்னு அவ வேணா நம்பலாம். ஆனா ஏன் புள்ள அவளோட மூக்கறுத்து அசிங்கப்படுத்துவாண்டி. ஏண்டி, நீயே இப்படி பேசினா ஊருக்குள்ள என்னடி பேசுவாங்க? இதெல்லாம் வீண் வதந்தின்னு நீ தானே சொல்லிருக்கணும். நான் இனிமே சொல்லிடுறேம்மா. இந்தா, இத கொண்டு போய் கார்ல வை. போ. சரிங்கம்மா. சிவகாமி, சிவகாமி, குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. இதோ வரேங்க. துளசி, பரவாயில்லம்மா, நீ உட்கார். என்னப்பா இது? இது பிரசாதமா. பிரசாதமா? யாருங்க கொடுத்தா? அது போன இடத்துல கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா? கோயிலுக்கு போனீங்களா? ஆமாமா. எந்த கோயிலுக்குப்பா? அது நம்ம பக்கத்துல இருக்கிற பெருமாள் கோயிலுக்குமா. ஏங்க, நீங்க கோயிலுக்கா போனீங்க? வேற ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க. அதுக்குதாம்மா போனேன். ஆனா திடீர்னு மாமா ஞாபகம் வந்துருச்சுமா. வழியில கோயில்ல மந்திரம் சொல்லி பூஜை நடந்துச்சு. மாமாவுக்காக வேண்டிக்கலான்னு போனேன். அங்க மிருத்யுஞ்சயம் சஞ்சீவி ஹோமம் பண்றதா சொன்னாங்க. அங்கிருந்த குருக்கள் நமக்கு தெரிஞ்சவருங்கிறதால இந்த பிரசாதத்தை கொண்டு போய் உங்க மாமாவுக்கு கொடுங்க, இத சாப்பிட்டா சீக்கிரமே குணமாயிடுவாருன்னு சொன்னாரு. நீண்ட நாள் ஆரோக்கியத்தோட இருப்பாருன்னு சொன்னாரு. மாமாவுக்கு சீக்கிரமே குணமாகணும்னு தான் இந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன். இந்த பிரசாதத்தை சாப்பிட்டாருன்னா ரொம்ப நல்லது. ஆனா நம்மளால இத எப்படி கொண்டு போய் கொடுக்க முடியும்? அதுக்குதான் வாய்ப்பே இல்லையே. உன் அண்ணி பக்கத்துல நெருங்க கூட விட மாட்டாங்க. அவங்கள மீறி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது சிவகாமி. ஏங்க, இது சாமி பிரசாதங்க. இது நல்லதுன்னு சொன்னா அண்ணி அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிவகாமி,
நாம ஏதோ கெடுதல் பண்றதா நினைச்சு சண்டைக்கு தான் வருவாங்க. எதுக்கு தேவையில்லாத வம்பு? எனக்கு என்னமோ இத கடவுளா பார்த்து அண்ணனுக்கு கொடுத்த மாதிரி தோணுதுங்க. இத சாப்பிட்டாருனா அண்ணன் சீக்கிரமே குணமாயிடுவாரு. ஆனா அண்ணிய மீறி எப்படிங்க கொடுக்க முடியும்? பரவாயில்ல விடு சிவகாமி, நாம என்ன பண்ண முடியும்? இல்லங்க, இதை எப்படியாவது அண்ணனை சாப்பிட வைக்கணும். நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்கட்டுமா? எதுக்கு சிவகாமி? திரும்பவும் அன்னிக்கிட்ட போய் திட்டு வாங்கிட்டு வரணுமா? என்னை என்ன திட்டினாலும் பரவாயில்லங்க. சிவகாமி, நீ புரிஞ்சுதான் பேசுறியா? ஏற்கனவே போதுங்கிற அளவுக்கு நம்மள அவமானப்படுத்திட்டாங்க. திரும்பவும் போய் அசிங்கப்படாத சிவகாமி. சிவகாமி, நல்லது நினைச்சா நமக்கு தான் வேதனை. எனக்கு தெரியாம தயவு செஞ்சு எந்த முயற்சியும் பண்ணாத, புரிஞ்சுதா? அம்மா, அந்த பிரசாதத்தை என் கையில கொடுமா. எதுக்கடி? இது எப்படியாவது மாமா கிட்ட கொண்டு போய் நானே கொடுத்துறேன். நீயா? உன் அத்தைக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகுண்டி. நான் நேரடியா போக மாட்டேம்மா. யாராவது தெரிஞ்சவங்க மூலமா ட்ரை பண்றேன். தெரிஞ்சவங்கன்னா யார வச்சு கொடுப்ப? பிரசாதத்துக்கு வழி காட்டின கடவுள் இது கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா வழி காட்டுவாருமா. அத்தை எப்படியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவாங்க. பேசாம அவங்க கிட்டயே கொடுத்து அனுப்புனா என்ன? சாமி பிரசாதம், இத சாப்பிடுறது நல்லது, மாமாவுக்கு சீக்கிரம் குணமாயிடும்னு சொன்னா அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. துளசி, என்னடி யோசிக்கிற? இது பாரு, அன்னைக்கு கோவம் வராத மாதிரி பாத்துக்க. இதனால புதுசா ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, சரியா? வராதுமா, நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அம்மா,
என்னடி கேட்டுக்கு முன்னால சிவன் கோயில் நந்தி மாதிரி நிக்கிற? யார பார்க்க வந்த? உங்களை பார்க்கதான் அத்தை. என்ன பார்க்கவா? நான் பேசுனதை கேட்டு நீ நாக்க புடுங்கிக்கிட்டு செத்துருப்ப நினைச்சேன். அதையும் மீறி வந்திருக்கேன்னா உனக்கு துணிச்சல் தாண்டி. என்ன விஷயம்? ஏதாவது டிராமா பண்ணலான்னு வந்தியா? வேண்டாம் அத்தை. என்னடி வேண்டாம்? என்ன திட்டணும் போல இருக்கு, ஆனா திட்ட தோணலையா? பரவாயில்ல, நீ முடிஞ்சா பேசி பாரு. இல்ல அத்தை, பதிலுக்கு பதில் பேசி சண்டை போடுற நிலைமையில நான் இல்ல. இது மிருதுஞ்சய ஹோம பிரசாதம். இத மாமாவுக்கு கொடுத்தா அவர் சீக்கிரமே குணமாயிடுவாரு. இத கொண்டு போய் மாமாக்கு கொடுங்க அத்தை. எதுவும் பண்ணிட சொல்றல. வேண்டாடா. எதுக்குடி இந்த பிரசாதம்? யாரை ஏமாத்துறதுக்காக? இத வச்சு நாடகம் ஆடலான்னு பிளான் பண்றியா? அத்தை, இதுல எந்த உள்நோக்கமும் இல்ல. இத மாமா சாப்பிட்டாருன்னா சீக்கிரமே குணமாயிடுவாரு. அதுக்காக தான் அத்தை, வேற எந்த ஆசையும் இல்ல. ஆமாடி, உங்களுக்கெல்லாம் வேற ஆசையே கிடையாது. அவருக்காக நீங்க விரதம் இருந்து கோயில்ல பரிகாரம் பண்ணுவீங்க, பிரசாதம் கொடுப்பீங்க, எல்லாமே நீங்க மட்டும்தான் பண்ணுவீங்க. நாங்களாம் எதுவுமே பண்ணலையே. அவர் நல்லபடியா வந்துட்டாருன்னா அவர்கிட்ட உங்களுக்காக நாங்க தான் இது எல்லாம் பண்றோம். அந்த அளவுக்கு பாசம் அக்கறை வச்சிருக்கோம். எங்க அளவுக்கு உங்க மேல யாரு பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லி நல்ல பேர் வாங்கணும். அது ஒரு சாக்கா வச்சு உங்களுக்கு வேண்டியதை சாதிச்சுக்கணும். அது மட்டும் தானே உங்களோட ஆசை. மண்டி போட்டு அடி பிரதட்சணம் பண்ணி அவரை காப்பாத்தினதே நான் தான் ஊரெல்லாம் நம்ப வைக்கணும். அத மனசுல வச்சுக்கிட்டு தானே இதெல்லாம் பண்றீங்க. அவரை காப்பாத்தினது டாக்டரோட ட்ரீட்மெண்ட். நீங்க பக்திங்கிற பேர்ல நடத்துற நாடகத்தினால இல்ல. வெந்தும் வேகாத சோத்த கொண்டு வந்துட்டு இத மிருத்யுஞ்சய பிரசாதன்னு பெருசா சொல்லி யாரை ஏமாத்தலான்னு பாக்குற? இதை எடுத்துட்டு போடி. நீங்களும் வேண்டாம், உங்க பிரசாதமும் வேண்டாம். பிரசாதமா? பிரசாதம் இத பாரு, பிரசாதம் சாப்பிட்டா குணமாயிடுவீங்க, அது இதுன்னு சொல்லி அவரை பார்க்கலான்னு யாராவது வந்தீங்க, தொலைச்சிருவேன். தொலைச்சு அவரை காப்பாத்த டாக்டர் இருக்காரு, பாத்துக்க நான் இருக்கேன், வேண்டிக்கு கடவுள் இருக்காரு. அவருக்கு பிரசாதம் வேணும்னா வேண்டிக்கிட்டு நான் குடுக்கறேன்டி. உங்களுக்கு என்னடி வந்துச்சு? வேண்டுதல், பிராயச்சித்தம், பிரசாதம்னு எதுக்கடி இந்த நாடகம்? ஊரை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தணும்னு நினைச்ச மரியாதை கெட்டுடும். பிரசாதம் தரலாம், பிரசாதம். போடி. டிரைவர், வண்டி எடு. துளசி, மாமாவுக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சிட்டியா? அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அம்மாவுக்கு அங்க நடந்த எதுவுமே தெரிய வேண்டாம். தெரிஞ்சா வேதனைப்படுவாங்க. துளசி, போன வேலை என்னாச்சு? போனது யாரு? துளசி இல்ல. போன காரியம் நடக்காம இருக்குமா? வழியில நம்ம மணி அங்கிள பார்த்தேன். அவர்கிட்ட விஷயத்த சொல்லி பிரசாதத்தை கொடுக்க சொல்லிட்டேன். இந்நேரம் அது மாமா கையிலேயே போய் சேர்ந்திருக்கும்.
மாமாக்கு கொடுத்து விட்ட பிரசாதம் உன் முகத்துக்கு எப்படி வந்துச்சு? அங்க இல்ல, கழுத்து கிட்டத்தோட. உண்மையை சொல்லுடி, நிஜமாவே கொடுத்து அனுப்பிட்டியா? அம்மா, பிரசாதம் நல்லா இருக்கான்னு கொஞ்சோண்டு சாப்பிட்டு பார்த்தம்மா. மீதி எல்லாத்தையும் மாமாக்காக கொடுத்துட்டேம்மா. நம்புற மாதிரி சொல்லுடி. உண்மைய சொன்னா ஏமா நம்ப மாட்டேங்கிற? ஏண்டி, சாமி பிரசாதத்தை போய் யாராவது சாப்பிட்டு பார்த்து கொடுப்பாங்களா? பக்தி அதிகமாயிட்டா கடவுளே சாப்பிட்டு பார்த்துதான் நெய்வேத்தியம் தருவாங்கன்னு இதிகாச புராணத்திலேயே போட்டிருக்கு. நீ படிச்சதே இல்லையா? மாமா எனக்கு கடவுள் மாதிரி, அதனாலதான் அப்படி பண்ண. ஓஹோ, மாமா மேல அவ்ளோ பக்தியோ? அது சாதாரண பக்தி இல்ல. ஈசனுக்கே எச்சில் அமுது கொடுத்து அவர்கிட்டயே வர வாங்கினாரு கண்ணப்பர். அதை விட சிறந்த பக்தி. ஆஹா, ஓஹோ, என்ன ஒரு அறிவு, என்ன ஒரு தெளிவு. நீ சொன்ன உதாரணம் சூப்பர் பார்த்திபா. நான் உண்மைதானமா சொன்னேன். அப்பா சொன்னதை கேட்டல, அது உண்மைதான்னு அப்பாவே சொல்லிட்டாரு. ஏய், அவர் சொன்னது புராண கதடி. நான் சொன்னது நடந்த நிஜத்தம்மா. பிரசாதம் எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்துருச்சு. நம்பிட்டேன். ஏங்க, நீங்க என்ன டியூட்டிக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அதுவா சிவகாமி, நான் டல்லா இருக்கிறத பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு நானே டியூட்டி பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டான். அதான் வந்துட்டேன். ஊர்ல நல்லவங்களும் இருக்காங்கம்மா. நல்லவங்களுக்கு நல்லவங்க உதவி பண்ணுவாங்க. சரிடி, நான் ஏத்துக்கிறேன். ஏங்க, என் அண்ணனை பத்தி ஏதாவது விசாரிச்சீங்களா? இப்ப எப்படி இருக்காரா? டாக்டர் கிட்ட நானே ஃபோன் பண்ணி பேசணுமா. முன்ன விட இப்போ நல்லா இருக்காருன்னு சொன்னாரு. நல்ல விஷயங்க. அப்படியே அண்ணனை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துட்டா நிம்மதியா இருக்கும். அவ்வளவுதானே, கவலைய விடு சிவகாமி. நாளைக்கே ஹாஸ்பிட்டல் போறோம், உன் அண்ணனை பாக்குறோம். ஓகே? ஏங்க, எதுக்குங்க இவளுக்கு இந்த வேண்டாத வேலை? பிரச்சனை தான் வரும். துளசி ஏதாவது பிளான் வச்சிருப்பாமா, முயற்சி பண்ணி பார்க்கலாமே. இத உன் சந்தோஷத்துக்காக தானமா பண்றா. ஏங்க, அண்ணி பார்த்தா சும்மா இருப்பாங்களா? அவளை நம்ம கண்ணு முன்னாடியே கண்ணா பின்னாடி திட்டுவாங்க. என்னால திரும்ப திரும்ப அவமானப்படலாம் முடியாதுங்க. உன் அம்மாவை நான் சமாதானப்படுத்துறேன். ஓகே? உன்னோட சந்தோஷத்துக்காக எத்தனை அவமானம் வந்தாலும் நான் தாங்கிப்பேம்மா. எனக்கு உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம்.